எங்கள் கட்சியினுடைய முன்னோடியா பெரியாரை வைப்போம், பேரறிஞர் அண்ணா வைப்போம், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை வைப்போம், டாக்டர் ஸ்டாலின் அவர்களை வைப்போம், எங்களுடைய உதயநிதி அவர்களை வைப்போம். இவர்கள் எங்களுடைய வழிகாட்டு. கட்சியோட முன்னோடினா எதெல்லாம் உலகிட்டு இருக்குது பாரு. சரி, விஜயை இயக்கிறது விஜய் இல்லை, விஜயுடைய அப்பாவோ அம்மாவோ விஜயோ விஜயினுடைய துணைவியாரோ இல்லை. அவங்க இயக்கிறதுக்கு ஒரு தனி இயக்கமாய் 2 பேர் இருக்கானுங்க. யாரு தைரியமா நாள் சொல்லுங்க. என்ன தைரியமா நான் சொல்றது? சொல்லுங்க, அவ்வளவு தைரியமா இருந்தா அதனால அந்த அந்த சொல்லுங்க பாப்பா. சும்மாரியா டரு தானே. அதனால நாங்கெல்லாம் இப்ப திமுக தப்பு செஞ்ச தைரியமா சொல்றோம்ல. மிஷினரி தான் இயக்குதுடா. இங்க அவருக்கு அதிகமான உங்களுக்கு என்ன கவர்மெண்ட் காசு இருக்கு, கொடுப்பீங்க. அமெரிக்கால காசு வருது, நீங்க கை காசு காலேஜ்ல இருந்து வருது. இவர் உதயநிதி கார் ஓட்டினார்ல 200 கோடிக்கு, இவங்க கை காசை போட்டு கொடுத்தாங்க. கேளு. அதனால அவங்க அது பதில் சொல்லு. எது அது கேட்கிறாருன்னா நீ உனக்கு எங்க போச்சு? என்னது அது எங்க இஷ்டம் யா. நீ எதுக்கு முந்திரி கோட்டை மாதிரி முந்தி சரி புதுசா இப்போ திமுக வீடு வீடா போய் தட்டுறாங்களாம் கதவை. மக்கள் அதுவும் வயசானவங்களா பார்த்து கதவை தட்டி பயப்படுறாங்க. ஏன்னா நேத்துல தாய் மாணவர்னு ஒரு திட்டம் தொடங்கியிருக்காரு தெரியுமா? அதுக்கு போன வாரம் என்ன வரதா தெரியுமா? தந்தை மாணவர். எல்லாருக்கும் அப்பா நான் இல்லை, இப்ப தாய் மாணவர். என்ன போன வாரம் அப்பா, இந்த வாரம் அம்மா. அதனால உனக்கு என்ன? ஸோ ஆகையினால இவர் பொறுத்த மட்டிலும் யார் யாரோட போனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. சீமான் தொண்டர்கள் அங்கே போனாலும் அவங்க சீமான் அவர்களுக்கு வாக்கு குறையுதுன்னு சொல்றாங்க. இப்போ இவர் வாக்கு குறையுது எந்த நாய் சொல்லுச்சு? அந்த நாயை கூட்டிட்டு வா. இப்போ பிரேமலதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் தனி கட்சியா இருக்கும்போது விஜயகாந்த் அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை மானசீக குருவா நீங்க அறிவிக்கிறீங்க அப்படின்னா அப்போ அவரோட போட்டோ பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை விஜய் அவர்களே அவங்கள கூட்டணிக்கு அடைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி பேசியிருக்காங்களா? இப்போ மானசீக குருவை அனௌன்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஒருத்தருடைய புகைப்படத்தை இப்போ மானசீக குருவாக பிரேமலதா விஜயகாந்த் அவங்க கட்சி தலைமையில் வச்சுருக்க ஃபோட்டோ, யார் யார் ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்களோ அந்த கொள்கை தலைவர்கள் எல்லாத்தையும் மானசீக குரு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? இப்போ இவங்க கட்சியிலே பல பேர் ஃபோட்டோ வச்சுருக்காங்க தெரியுமா? திமுக யார் ஃபோட்டோலாம் நிறையா இருக்குது? பெரியார் சொல்லுங்க ஐயா, தெரியாதா? நீ தான் சொல்லு. பெரியார் வேறு யார் இருக்காரு? அண்ணா, அப்புறம் சொல்லியா அம்பேத்கர். அம்பேத்கர்லாம் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டீங்கல்ல. எதுக்கு அம்பேத்கர் பார்த்தியா? நாங்கள் எதுக்கு அம்பேத்கரை வைக்கணும்? எங்கள் கட்சியினுடைய முன்னோடியா பெரியாரை வைப்போம், பேரறிஞர் அண்ணா வைப்போம், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை வைப்போம், டாக்டர் ஸ்டாலின் அவர்களை வைப்போம், எங்களுடைய உதயநிதி அவர்களை வைப்போம். இவர்கள் எங்களுடைய வழிகாட்டு. கட்சியோட முன்னோடினா எதெல்லாம் உலகிட்டு இருக்குது பாரு. சரி, இவர் தனி கட்சி வச்சிருக்கும் பொழுது விஜயகாந்த் அவர்களை தலைவராக என்ன தலைவராக சொல்லியிருக்காங்க? மானசீக குருவா நீங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் புகைப்படத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றது. பொது வாழ்க்கைக்கு விஜயகாந்த் வந்த பிறகு விஜயகாந்தை மானசீக குருவாக நீ அனௌன்ஸ் பண்ணாதான் புகைப்படம் வச்சுக்கணும்னு சொல்றதே தவறு. நீங்கள் உங்கள் கணவராக மட்டும் இருந்த பொழுது அவருடைய புகைப்படத்தை ஒரு கட்சி நிகழ்ச்சியிலேயோ ஒரு பொது நிகழ்ச்சியில பயன்படுத்தினா நீங்க சொல்லலாம். அவர் ஒரு சினிமா பிரபலம் முதல்ல, அதில் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் அங்கே அவருடைய புகைப்படத்தை வச்சுப்பாங்க. அதை தாண்டி இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் எல்லாரும் நேசிக்கப்பட்ட தலைவராகவும் இருந்திருக்கார் விஜயகாந்த் பொழுது. விஜயகாந்தை பிடித்த எந்த நபர் வேணாலும் பயன்படுத்தலாம். நீங்கள் குருவாக பயன்படுத்தணும் தான் யூஸ் பண்ணணும், இல்லாட்டி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காப்பிரைட்ஸ்லாம் விஜயகாந்த் அவர்களுக்கு இவங்க வாங்கி வைக்கிறதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நம்மளுது அப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்வதே முதல்ல ஏற்புக்குரியதே கிடையாது. விஜயகாந்தை பிடிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய நபர் யார் வேணாலும் வைக்கலாம். ஐயா அவர் சட்ட பாக்கெட்டில் கூட வச்சுருப்பார். ஐயா உங்கள் பாக்கெட்டில் விஜயகாந்த் இருக்காரா? மனசுல என்னத்துக்கு என் மாப்பிள்ளைய கொண்டு நான் இதுக்கே பாக்கெட் இல்ல மனசுல இருப்பார்ல விஜயகாந்த் மேல மரியாதை. மாப்பிள்ளை எப்பயுமே என் மனசுக்குள்ள அந்த மாதிரி தான்மா. பல பேர் நம்ம போடுறோம் புகழ்றோம் பொழுது விஜயகாந்தை நீங்கள் அதுக்காக இவர் போய் விஜயகாந்த் மானசீக குருன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டா இவர் மனசுல வச்சுட்டு இருக்க முடியும், புகைப்படம் வச்சுக்க முடியும்? அதெல்லாம் தவறான ஸ்டேட்மெண்ட். அப்படி சொன்னாக்கா விஜயோடைய ஓட்டு பிரேமலதா கொஞ்சமாவது வருமேன்னு பாக்குறாங்க, அவ்வளவுதான். ஆமாம்மா, விஜயுடைய ஓட்டு சரி திமுக ஓட்டுங்களுக்கு வருமா? மானகட்ட பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அவரோட புகைப்படத்தை பயன்படுத்தணும், அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? ஆமாம்மா, அவர் படத்தை உபயோகப்படுத்துறவங்க அவருடைய குருவா ஏத்துக்கிட்டு பண்ணட்டும். ஆமா, நான் குருவா ஏத்துக்கிட்டேன், அவர் படத்தை நாங்கள் வச்சுக்கிறோம்னா முடிஞ்சு போச்சு.
விஜய்க்கு வந்து சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, விஜய்க்கு வந்து எந்த ஒரு திரைப்படமும் அப்பாகலை. விஜயகாந்த் அண்ணனாவும் அவர் தம்பியாவும் ஒரு திரைப்படம் நடித்து கொடுத்து அந்த திரைப்படத்தில் பணமே வாங்காமல் தான் நடித்தார். எஸ்.ஏ. சந்திரசேகர் எடுத்தார். அதில் நடித்து அதில் தான் இவருக்கு வந்து பேரும் புகழும் கிடைச்சி அதிலேருந்து தான் பிக்கப் ஆனார். அதனால் அவங்க குடும்பத்துக்குள்ளே நல்ல உறவு தான் இருக்குது. விஜயும் நல்லா தான் இருக்கார். ஆனால் விஜயை வந்து இயக்கிறது விஜய் இல்லை. விஜயுடைய அப்பாவோ அம்மாவோ விஜயோ விஜயினுடைய துணைவியாரோ இல்லை. அவங்க இயக்கிறதுக்கு ஒரு தனி இயக்கமாய் 2 பேர் இருக்கானுங்க. யாரு தைரியமா நாள் சொல்லுங்க. என்ன தைரியமா நான் சொல்றது? சொல்லுங்க, அவ்வளவு தைரியமா இருந்தா அதனால அந்த அந்த சொல்லுங்க பாப்பா. சும்மாரியா டரு தானே. அதனால நாங்கெல்லாம் வந்து திமுக தப்பு செஞ்ச தைரியமா சொல்றோம்ல. மிஷினரி தான் இயக்குதுடா. இங்க இப்ப யாரோ 2 பேர் நீங்க அப்புறம் கிறிஸ்தவ மிஷினரின்றீங்க. என்ன கதை? கிறிஸ்துவ மிஷினரியில இருந்து 2 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் இன்னைக்கு அதை இயக்குறாங்க. ஏமா ஒரு இன்னுமே ஆட்சிக்கு வரல, ஒன்றும் வரல, தொண்டைன்ட்டு இருந்து மெம்பர்ஷிப் பணம் வாங்கலை, எதுவும் வாங்கலை. இன்னைக்கு வந்து மதுரையில் மாநாட்டுக்கு வந்து அப்படி ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வாங்க. கிட்டத்தட்ட எப்படி குறைச்சி வச்சாலும் ஒரு 50லேருந்து 60 கோடி ரூபா அந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கே செலவாகும். அதுக்கப்புறம் கூட்டங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு வந்து தொண்டர்களுக்கு ரூபா கொடுக்கலைனாலும் வண்டி வச்சு கொடுத்து தான் ஆகணும். அந்த வண்டி சாப்பாடு செலவு இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா எப்படியும் ஒரு 200 கோடி ரூபா செலவாகும். இந்த 200 கோடி ரூபா இவங்க வாங்கத்தான் தெரியுமே தவிர விஜய்க்கு கொடுக்கலாம். உழைச்சாரு கொடுக்குறாரு. உங்களை மாதிரி எங்க குலைச்சாரு போய் குலைச்சாரு. சினிமா அவர் ஒரு படத்துல 250 கோடி வாங்குறாரு. கலைஞர் அந்த காலத்துல 5000 ஓவா வாங்கினாரு. ஓவா வாங்கினாரு. நீங்க ஏங்க 250 கோடி நான் கேட்டது பேசுங்க பாருங்க. அதான் நீங்க துண்ட வருங்க முதல்ல. நீங்க துண்ட வருங்க. இல்ல பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம் முதல்ல. துண்ட வருங்க முதல்ல. சரியா? நான் கேக்குது பேச சொல்லுங்க. எதுவும் இல்ல. கலைஞர் அன்னைக்கு 5000 ஓவா வாங்கினாருன்னு சொன்னார்லம்மா. 5000 ஓவா வாங்கின கலைஞர் பெரிய ஆளாமா. சும்மா 200 கோடி 300 கோடி வாங்கினவர் செலவு பண்ண மாட்டாரா? செலவு பண்ணணும்ல. பண்றாருல. இருமா 200 கோடி வாங்கினா அந்த 200 கோடிக்கு 80 கோடி டாக்ஸ் மட்டும் கட்டணும். புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் புரியாமலே பேசுறீங்க. 40 டாக்ஸ் கட்டினதுல இந்தியாவுல 2வது இடம் அவரு. 40 உங்களை மாதிரி ஏமாத்தல. 80 லட்சங்க. 80ல டாக்ஸ் கட்டினதோட தரவு வந்துருச்சு. 80 பிளஸ் சர்சார்ஜ் எல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட அப்படியே 100 கோடி போயிடும் வரிக்கு. 100 கோடி அவருக்கு 200 கோடிக்கு 100 கோடி 100 கோடியில வந்து ஆடிட்டு. ஆமா 200 கோடிக்கு 100 கோடி போயிடும். 40%. இப்போ அதாவது வருமானத்துக்கு வந்து ஒரு லெவலுக்கு மேல போயிட்டா அதுக்கு வந்து 40% டாக்ஸ். சரி. ஐடி அந்த 40%க்கு வேற சர்சார்ஜ் வேற 10%. ஓகே. அந்த வரிக்கு வரி அதான் சர்சார்ஜ். யாரு? உங்க டாடி மோடி போட்டது. அப்பா கரெக்டா? தாளல. சரியா? இதெல்லாம் போயிடும்டா. அதனால அவருக்கு சம்பாதிக்கிறாரு இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த பணத்தை செலவு பண்ற அளவுக்கு அவருக்கு அவ்வளோ ஒன்றும் மூல வளர்ச்சி இல்லாத ஆள் இல்லை. சரியா? அவருக்கு அதிகமான கவர்மெண்ட் காசு இருக்கு. கொடுப்பீங்க. அமெரிக்கால காசு வருது. நீங்க கை காசு காலேஜ்ல இருந்து வருது. இவர் உதயநிதி கார் ஓட்டினார்ல 200 கோடிக்கு. இவங்க கை காசை போட்டு கொடுத்தாங்க. கேளு. அதனால அவங்க அமைப்பு அது பேர் சொல்லு. எது அது கேட்கிறாருன்னா நீ உனக்கு எங்க போச்சு? என்னது சொல்லுங்க. உதயநிதி 200 கோடி எடுத்து கார் ரேஸ் ஓட்டினார்ல. யாரும் கை காசை போட்டு கொடுத்தீங்க. கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணுது. அது என்ன உதயநிதி கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்? ஆமா கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் தான் அது. ட்ராக்கே இல்லாத ரோட்ல ட்ராக் போட்டு 38 கோடி செலவுடா. அதுக்கு வெறும் 38 கோடி செலவு கணக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. உங்கள்ட்ட ஆடிட்டர் கொடுக்கல. இதுல ஆடிட்டர் ஜெனரல் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ஏஜி ஆடிட்ல கொடுத்துட்டாங்க. 38 கோடி செலவு. அவ்வளவுதான். வருமானம் எவ்வளவு? செலவு. அதுல வருமானம் எவ்வளவு? வருமானம் இல்ல, பேருக்கு தான். புகழுக்கும் பேருக்கும் தான். தெரிஞ்சா பேரு புகழுக்காக வந்து நம்ம காசை கொண்டு போய் 38 கோடியில இருந்து 200 கோடி ரோட்ல போட்டு ஒலிம்பிக் மேட்ச் நடக்குது. அதுல என்ன வருமானம் வருது? சரி, எனக்கு ஒரு கேள்வி. நேத்து கபில் தேவை வந்து உதயநிதி சந்திச்சாரு. எதுக்குன்னு கேளு. அதுல சம்பந்தமே இல்லாம திருவள்ளுவர் அவர் சிலையை தூக்கி கொடுக்குறாரு. ஏன்னா திரும்பி பார்த்தா பக்கத்துல அதான் இருந்துச்சான். வேற எதுவும் இல்லை. அவரு எதுக்குப்பா எனக்கு இந்த சிலைன்ற மாதிரி அவர் பாக்குறாரு. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஏமா ஏற்கனவே ஒரு மாற்றுத்திறனாளி காசியப்பன் பார்த்துருக்காருல, ஒரு கப்பு வாங்கிட்டு கொடுத்தான்ல, இவர் கபில் தேவ் வந்தார்ல, அவன் வேர்ல்டு கிரிக்கெட்ல ஜெயிச்சுன்னு கொடுத்தான். அந்த கப்பை தூக்கி கொடுத்துருக்க வேண்டியது. இங்க பாருங்க, எங்க சார்பா வந்து உலக கோப்பை ஐயா உங்கள்ட்ட தான். எங்க சார்பா உலக கோப்பையில ஜெயிச்ச கப்புன்னு தூக்கி கபில் தேவ் கொடுத்துருக்க வேண்டியது. ஏன் கொடுக்கல?
அது எங்க இஷ்டம் ஐயா. நீ எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி முந்தி சரி பேசுற? புதுசா இப்ப திமுக வீடு வீடா போய் தட்டுறாங்களாம் கதவை. மக்கள் அதுவும் வயசானவங்களா பார்த்து கதவை தட்டி பயப்படுறாங்க. ஏன்னா நேத்துல இருந்து தாய் மாணவர்னு ஒரு திட்டம் தொடங்கியிருக்காரு தெரியுமா? அதுக்கு போன வாரம் என்ன வருதா தெரியுமா? தந்தை மாணவர். எல்லாருக்கும் அப்பா நான் இல்ல, இப்ப தாய் மாணவர். என்ன போன வாரம் அப்பா, இந்த வாரம் அம்மா. அதனால உனக்கு என்ன? உனக்கு என்னையா வலிக்குது? எங்கன்னு சொல்லு, எந்த இடத்துல வலிக்குது? மக்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்களா, புதிய திட்டத்தோடு வந்து வீட்டு கதவை தட்டுகிறோம். அவன் உள்ள உட்காந்து நீ என்ன திட்டத்தோட வந்திருக்கேன் உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பயப்படுறாங்க. வயசான நாட்கள் தனியா இருக்கும்போது இந்த ஆட்சி நிறைய பேர் வந்து படுகொலை செஞ்சுட்டு போயிட்டாங்க தெரியுமா? அதையும் காப்பாற்ற முடியல. இப்ப புதுசா திட்டம் போட்டு உள்ள வரதுனால தட்டுறவன் திமுக காரணத்தினால பொதுமக்கள் பயப்படுறாங்க. அதாவது மணி அடிக்குது பாருங்க. நல்ல திட்டம். என்ன திட்டம்? அதாவது வயதானவங்க வந்து ரேஷன் ஷாப்ல வந்து ரேஷன் பொருளை வாங்க இயலாதுன்னு சொல்லி இது வந்து அதையே எல்லா மக்களுக்கும் நீங்க பண்ணல. எல்லா மக்களுக்கும், வயதானவங்களுக்கு தான். எல்லா மக்களும் உனக்கு என்ன வயசு கிளவியா? நீ போய் வாங்க மாட்டியா ரேஷன் கடையில்? சும்மா எல்லாம் இந்த கதையெல்லாம் விடாத சரியா? ஆகையினால வயசானவங்க 70 வயசை தாண்டினவங்களுக்கு கொண்டு கொடுக்குறாங்க. அது கூட இது மாப்பிள்ள விஜயகாந்துடைய திட்டம் தான். அவர் தான் தேர்தல் போடுறது நம்மளுக்கு வேலையே. இந்த மாதிரி நான் ஜெயிச்சு வந்தா கமலஹாசன் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா வீடு தேடி போய் தான் வந்து ரேஷன் அரிசி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களால முடியுது இல்லையா? யாருனால? இப்ப வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து ஆட்சியில இருக்கும் போது வீடு தேடி தான் ரேஷன் பொருட்கள் எல்லாமே எல்லா மக்களுமே கொடுத்துட்டு இருக்காங்க. அதாம்மா, எல்லா மக்களுக்கு நாங்க விரிவு பண்ணுவோம்மா. அங்க இருக்கிறது வேற, அது வரைக்கும் ஆட்சி இருக்கணும்லமா? சரியா? கேளுங்க. இருக்கிறது வேற, இங்க வேற. அந்த அது வரைக்கும் ஆட்சி இருக்குமா? கேளு. எது அது வரைக்கும் ஆட்சி இருக்குமான்னு சொல்லி ஆட்சி? எந்த ஆட்சி? காரைக்குடி ஆட்சி. திமுக திமுக ஆட்சி. எந்த நேரம் பொம்பளை நினைப்பாவே இருக்கிறாயா? திமுக ஆட்சி. இங்க பாருமா, நான் தான் சொல்றேன் 31 வரையும் நாங்க தான் ஆள போறோம்னு சொல்றேன். அப்புறம் திரும்ப இருக்குமான்னா இங்க பாருங்க. என்ன உங்களுக்கு என்ன விருப்பா? ஆள போறோம் தமிழ்ல தானே பாட்டு இருக்கு. வந்துருச்சா திரும்ப ஆள போறோம் தமிழ்ல தானே பாட்டு இருக்கு. ஆள போறோம் தெலுங்கு நீங்க அது பாட்டு இருக்கு. அப்படி எதுவும் படம் வரல சார். எது ஆள போறோம் தெலுங்கு எல்லாம் பாட்டு வரலையாமா. ஆள போறோம் தமிழ்ல தான் இருக்காமா. தமிழன் தான், தெலுங்கன் தான், திராவிடியன் தான், எல்லாம் ஒன்று தான். என்னமோ மாதிரி கேட்குது எனக்கு, வேணா விடுங்க. ஆமையா, எல்லாம் ஒன்று தான். திராவிடனும் ஒன்று தான், தமிழனும் ஒன்று தான். தமிழையும் திராவிடத்தையும் பிரிக்க இயலாதியா. ரெண்டும் ஒன்று. நீங்க தமிழன் இல்ல, நாங்க திராவிடியன். இப்போ விஜய் அவர்களுடைய வருகையினால சீமான் அவர்களுடைய வாக்கு குறையுதுன்னு சொல்றாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஏம்மா, எவன் பொண்டாட்டி எவனோட போனா எனக்கு என்ன? நாங்க அடுத்த முன்னாடி கூட தான் இருப்போம். எங்க தொண்டன் போனா எனக்கு பதில் சொல்லுங்க. எங்க தொண்டை சொல்லுங்க. அவங்க தொண்டர் அவங்க போனா அவங்க உங்களுக்கு என்னை பார்த்து பேச டர்ரா இருக்குதா? என்ன இல்ல எவன் முன்னாடி எவன் கூட போனா எனக்கு நடுறீங்களா? ஆனா நம்ம மட்டும் அடுத்த முன்னாடி கூட இருக்கு, தப்பு தானே? இந்த பாரு, அப்படி அல்ல கணக்கு இது. அதாவது அந்த காலத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த முன்னாடி கூப்பிட்டு வந்து நீங்க தாலி கட்டிக்கிறதா? இல்ல நீ இருந்ததுனால அதை அவாய்ட் பண்ண. ஆனா மொத்தத்தையும் சொன்னேன்னா எவன் பொண்டாட்டி எவனோட போனாலும் லவைக்கு 10 பணம் பாங்க. அது அந்த காலத்து பழமொழி சரியா? அத நீ ஒரு முஸ்லீமா இருக்கே ஒன்னுட்டு அதை என்னது சொன்ன. ஐயா இங்க இருங்க. நீங்க யார் அதிகமா இல்ல இது நீங்க சொன்னீங்கன்னு சாதி பிரச்சனை வரும், தேவையில்லாத சிக்கலை சந்தி. அதெல்லாம் கிடையாது. இது காலங்காலமா இது. அப்ப காலங்காலமா கலைஞரை பத்தி ஒரு பாட்டு பாடினாங்களா? அதை பாடுங்க பாப்போம். என்ன கள்ளத்தனம்? அந்த பாட்டு பாடுங்க பாப்போம். பாடுவோமா? அந்த பாட்டுக்கு இதுக்கு தடை உத்தரவு வாங்கியிருக்கா நீ? எதுக்கு? நீங்க அப்ப ஒரு சமூகத்தை பத்தி ஒரு சாதியை பத்தி பேசுவீங்களா? சாதியை பத்தி தப்பா, ஒரு சமூகத்தை பத்தி இழிவா பேசுவீங்களா? யாரு எப்ப பாரு அடுத்த முண்டாட்டி அடுத்த வப்பாட்டி இதே பேச்சுதான். இங்க பாரு. ஸோ ஆகையினால இவர் பொறுத்த மட்டிலும் யார் யாரோட போனாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. சீமான் தொண்டர்கள் அங்க போனாலும் அவங்க அவர்னால சீமான் அவர்களுக்கு வாக்கு குறையுதுன்னு சொல்றாங்க. இப்ப இவர் வாக்கு குறையுது எந்த நாய் சொல்லுச்சு? அந்த நாயை கூட்டிட்டு வா. நீங்க எந்த நாய் சொல்லுச்சு வாக்கு குறையுது? நீ தான் சொல்ற. இங்க பாரு, சீமானுக்கு இருக்க தொண்டை வர உயிரை கொடுக்கவும் தயாரா இருப்பான். சீமான்ட்ட இருக்கவன் எவனும் போக மாட்டான். புரியுதா? விஜய்கிட்ட இருக்கவன் பூரா விசில் அடிச்சான் கூட்டம். அவன் பூரா நடிகரை வச்சு ஓட்டுறவனுங்க. அது வேற. இவன் வந்து சீமான் உயிரை கொடுக்குமா? இவர் திமுக கூட்டம் உயிரை கொடுக்குமா? எது திமுக இருக்க கூட்டம் உயிரை? ஆமா, எங்கள்கிட்ட இருக்க தொண்டனை எங்க கூப்பிட்டு போய் அவன்கிட்ட உயிரை கொடுன்னு கேட்டா கொடுத்துருவாங்க. சரி, ஒரு 4 பேரை கூப்பிடு, திமுக உயிரை கொடுன்னு கேட்பாங்க. எந்த ஒரு திமுக தொண்டனும் மாற்று கட்சிக்கு வாக்களிக்கவோ மாற்று கட்சிக்கு வேடிக்கை பார்க்க வேணா போலாமே தவிர ஓட்டளிக்க மாட்டான். புரிஞ்சுக்கோ. எந்த ஒரு
ஓட்டளிக்க மாட்டாயா. திமுக காரனா? ஆமா. அப்படியா? சரி, நீங்க திமுக காரனா உயிரை கொடுப்பானு இல்லை கொடுப்பானா? உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் நாங்கெல்லாம் உயிரை கொடுத்ததான் வளர்ந்த கட்சி தான் அது. எப்படி அடுத்தவங்களுக்கா? அடுத்த முன்னாடிக்கா? அடுத்தவன் என்ன அடுத்தவன்? இதை பத்தி உங்களோட கருத்து? அண்ணன் சீமான் வந்து அவருக்கான ஓட்டு வங்கியை கூட்டிக் கொள்வதும் குறைத்துக் கொள்வதும் சீமானு கிடையாது. பொதுவாகவே ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் தனக்கான ஓட் பேங்கிங்கை கூட்டக்கூடிய வேலையை அவங்க தான் செய்ய முடியும். அவங்க வந்து அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை வந்து தொடர்ந்து களத்தில் நிரூபித்து கொண்டே இருக்கும் பொழுது அவங்களுடைய ஓட் பேங்கிங் கூடுதா குறையுதா, எந்த பிரச்சனை எப்படி அணுகிறாங்கன்றதை பொறுத்தும் பொதுவெளியில் வந்து அவங்களுடைய சொல்லாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியலில் வந்து நீங்கள் வந்து பொறுப்போடு கவனத்தோடு வார்த்தையை கையாண்டிங்கனாக்கா உங்களுக்கான ஆறுதல் வந்து உங்களுக்கான ஆதரவு. அப்ப சீமான் அவர்கள் வந்து பொறுப்போடு பேசலன்னு சொல்றீங்களா? இல்லை, பொறுப்போடும் பேசியிருக்காரு, சமயத்தில் வந்து பொறுப்பற்ற முறையிலையும் பேசியிருக்காருன்றது அவங்க கட்சி சார்புக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கே தெரியும். சமயத்தில் ஒரு மாதிரியும் இன்னொரு சமயத்தில் இன்னொரு மாதிரியும் பேசுகிறார். ஸோ இதெல்லாம் வந்து இனி தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டம் இருக்கிறதுனால இப்போ இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கையாளணும். சீமானுக்குன்னு இல்லை, எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் அது பொருந்தும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ நாகரிகமாகவும் மக்கள் பிரச்சனையை வந்து மிக கவனமாகவும் அணுகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கான தொண்டர் பலம் கூடும். இல்லை நீங்கள் வந்து பொறுப்பற்ற தன்மையில் பேசுகிறதோ இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை பற்றி கேவலமாக விமர்சனம் செய்வதோ இது போன்ற விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா ஆப்வியஸ்லி உங்களுக்கான ஓட் பேங்கிங் குறையும். பட் ஐயா ஆசைப்படி அவர் தான் வந்து அடுத்த சீமான் தான் வந்து ஆளுங்கட்சின்றாரு. ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஐயா? எதிர்கட்சி. எதிர்கட்சி. ஆளுங்கட்சி அப்போ யார்? அப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த வரிசையில் இடம் இல்லையா? நாங்கள் தான் ஆளுங்கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளுங்கட்சி. விஜய் தான் ஆளுங்கட்சின்றாங்க. அப்புறம் விஜய் தான். விஜய் இங்கே பாரு 4% ஓட்டு வாங்குவாரான்னு பாரு. சும்மா விஜய் 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 மதுரையில் கூட்டத்துக்கு 10 லட்சம் பேர் கூட வரட்டியா? 10 லட்சம் வாங்கினா மொத்தம் பெர்சன்டேஜ் கணக்கு பார்த்தா எத்தனை பெர்சன்ட்? 25 லட்சம் வராங்களாமே. சரி, நீ இப்போ கேள்ற 25 லட்சம் பேர் எங்கேருந்து வர்றாங்க? அமெரிக்காவிலேருந்து கொண்டு வர்றீங்களா? கப்பலில் கொண்டு வர்றீங்க? நீங்கள் கொண்டு வந்து இறக்குமதி பண்ணலையா? பீகார்காரன் மட்டும் 6 லட்சம் பேர், ஒட்டுமொத்தமாக 70 லட்சம் பேர் இங்கே வந்து வாழ்கிறாங்க. 1 கோடி பேர் வரைக்கும் அண்டநாட்டிலேருந்து வாழ்கிறான். உள்ளூர்காரன் போக மாட்டானா? உள்ளூரில் மதுரையில் மொத்தம் மதுரை மக்கள் தொகையே மொத்தம் 12 லட்சம் தான்ப்பா. மொத்த மக்கள் தொகையே 12 லட்சம். அவன் 12 லட்சம் பேர் அங்கே போய் உட்கார போகிறான். சென்னையில் எத்தனை லட்சம் பேர்? சென்னையில் எத்தனை லட்சம் பேர்? சென்னையில் 1.5 கோடி பேர் இருக்கு. எப்படி இங்கே மட்டும் இப்படி இவ்வளோ வந்துச்சு? சும்மா இந்த 1.5 கோடி பேர் பொழைக்கிறதுக்கே எவ்வளோ பேர் இருக்கிறானா? ஒரு மீட்டிங்னு வச்சாக்கா மெரினால எவ்வளோ பேர் கூட்டினாங்க? மெரினால கூடுன கூட்டம் வந்து எல்லாத்துக்கும் கூடுன்னு நினைக்காத. மெரினா என்ன கூட்டம் கூடும் நினைச்சா கூடும். பொழுதுபோக்காக வந்த கூட்டமா? விமானத்தை பார்க்கறதுக்காக வந்து. ஐயா இங்க எங்க போகுது பாரு மைண்டு. என்ன நான் சொன்னது ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பெரிய கூட்டம். ஜல்லிக்கட்டு உங்க லட்சணத்தை பார்க்கலாம் ஒருத்தர் வரமாட்டாங்க. போராட்டத்துக்கு அன்னைக்கு வந்து அது வந்து ஒரு விதமான எழுச்சி. அந்த எழுச்சி தான் மதுரையில இருக்கும் பாருங்க. தூங்கிச்சு பாருங்க. அப்படியா? இவருக்கு எழுச்சி எல்லாம் வருமா? உங்களுக்கு தான் வயசாகி போச்சு, வராது. அப்படியா? அப்பா வந்தா சரி. கரெக்ட். அதனாலதான் விமானத்திலே பறந்துகிட்டு இருக்காரோ? உதயநிதியா? உதயநிதியா துபாய்க்கெல்லாம் போனாராமே? அவர் போக மாட்டார். துபாய்க்கெல்லாம் போனாராமே? அவர் துபாய்க்கு போவாரு வருவாரு. நடிகர் என்ன வேணாலும் பண்ணாரு. அது ஒத்துக்கிறீங்க? அது நான் கேயா அவர் ஆம்பளை தானையா? அதுல என்னையா வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? கேவலமா இருக்குது. நீ முடிச்சு விடுமா. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி. நன்றி.